ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோயினும் அவள் கசன் கூட சேர்ந்து பேசினதில் லைஃப் கிளாரிட்டி ஒன்று கிடச்சிருக்கு. லைஃப்பில் வந்து இனிமேல் ஒர்க்கு தான் ப்ரொசீட் பண்ண போகிறேன், மற்றது எல்லாத்தையும் விட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவெல்லாம் பண்ணி டைலாக்லாம் விட்டுட்டு வரா இல்லையா. ஸோ அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே அங்கே கியோவோட கேபினுக்கு வெளியில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். கியோ அதை பார்த்துட்டு அவளை உள்ளே கூப்பிட்றான். சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா அவங்ககிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி நான் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டெசிஷன் எடுத்திருக்கேன், இப்போ தான் கொஞ்சம் வந்து தெளிவான ஒரு முடிவில் தெளிவான பாதையை நோக்கி போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒர்க் லைஃப்பில் தான் இனிமேல் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ க்ரஷ்ஷு லைக்கு இதெல்லாத்தையும் வந்து தூக்கி போட போகிறேன், அப்படியே உங்களையும் வந்துட்டு கொஞ்சம் மறக்க போகிறேன் அப்படின்னு உடனே இவன் முடிச்சுக்கிட்டே இருக்கான். உடனே அவள் சொல்கிறா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா, அதனால் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே கியூ வந்து சொல்கிறா, எனக்கும் ஒன்று பிடிக்கும், ஆனால் வந்து அது லவ் கிடையாது அப்படின்னு உடனே அதெல்லாம் நான் ஆல்ரெடி ரியலைஸ் பண்ணிட்டேன், இருந்தாலும் நான் உங்களை கண்டிப்பாக அட்மையர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதை கேட்டோன்னே கியூவும், இந்த அட்மையர் பண்ணுறதெல்லாம் நிறுத்திடுமா, அதான் நல்லது, நீ என்னை அட்மையர் பண்ணுறதை நிறுத்தினாதான் உனக்கு பின்னாடி பக்கத்தில் இருக்கவங்க யார் வந்துட்டு உன்னைய ஹோல்சம்மாக லவ் பண்ணுறாங்கிறதெல்லாம் உனக்கு தெரிய வரும், அதனால் உன்னோட அட்மிரேஷனை என் மேலே வைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட, நம்ம ஹீரோயினும் சரி சார் நான் அப்படியே பண்ணிக்கிறேன், ஆனால் என்றைக்குமே நீங்கள் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஐடல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா ஜாலியாக. பிறகு வாட்டுக்கு ஒர்க் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறா. அங்கே டைம் ஆன உடனே எல்லாரும் டான்னு கிளம்பிடுறாங்க, ஏன்னா அடுத்த நாள் நியூ இயர், ஸோ எல்லாரும் பாய் ஃப்ரெண்டோட இருக்கணும், ஃபேமிலியோடு இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் என்னைக்காவது ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டோன்னா அன்றைக்கே ஆரம்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லி மாங்குன்னு பெண்டிங் இருக்கிற எல்லா டாஸ்கையும் போட்டு இழுத்து பண்ணிகிட்டு இருக்கா. ப்ளஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நிறைய திங்ஸ் படிக்கிறதுக்காகவும் ஆரம்பிச்சிட்டா. ஸோ இந்த மாதிரிலாம் அவள் பண்ணிகிட்டு இருக்கிறதுல டைம் போனதே தெரில, 12 மணி ஆக போகுது, எல்லாம் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போகிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரூஃப் டாப்புக்கு வரா. அதாவது ஹீரோ வந்துட்டு இவள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பானே அதே இடத்துக்கு தான். ஸோ அங்கே வந்துட்டு வியூ செமையாக இருக்குது, இன்னும் பட்டாசெல்லாம் கொளுத்துவாங்க, செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பேசிட்டு அவள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அங்கே நம்ம ஹீரோ வரா. ஸோ ஹீரோவும் க்ளோஸராக வந்ததுக்கப்புறம் தான் அவள் ரிலீஸ் பண்ணுறா, பக்கத்தில் ஒரு உருவம் நிற்குதுன்னு சொல்லிட்டு, ஐயோ பாஸா திரும்ப இங்கே வந்துட்டாரு, யாராவது 10 ரூமர் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் தான் பாஸ்க்கு சும்மா ஒரு வணக்கம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ் குட் ஈவினிங் பாஸ், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு அவட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறா. அவள் பக்கம் கூட திரும்பாமல் கம்முனரு அந்த சைடு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆக்ஷன் மட்டும் பண்ணுறான். உடனே அவளும் வாயை முடிக்கிட்டு அந்த பக்கம் திரும்ப அங்கே வந்து கவுண்ட் டவுன் ஓடிட்டுருக்கு, நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10லேருந்து கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சு அது வாட்டுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வர 1க்கு வந்ததுக்கு பிறகு அங்கே பயங்கரமாக பட்டாசெல்லாம் வந்துட்டு வெடிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் குஷியாகிட்டு ஆர்வத்தில் நம்ம ஹீரோவோட கையை வந்துட்டு கொடுத்துக்கிறா. ஸோ ஹீரோவும் அவளை பார்த்துக்கிட்டு இருக்க, அவளுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணிட்டு ஐயோ பாஸோட கையை பிடிச்சி இழுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டுட்டு அங்கேருந்து விலக ஆரம்பிக்க, ஹீரோவும் டக்குன்னு இழுத்து அவளை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஹக் பண்ணின உடனே வந்துட்டு இவ ஷாக்லேயே நின்றுட்டு இருக்கா. மனசுல வந்துட்டு பட்டாம்பூச்செல்லாம் பறக்குது, இவளுக்கு டாஸ் வெடிக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ ஃபேரி டெய்ல்குள்ள லிவ் பண்ற மாதிரி இருக்கே, நான் சிண்ட்ரெல்லாவாகவும் இவன் பிரின்ஸ் சார்மிங்காகவும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கானே, ஆனால் இவன் நம்ம மாசாச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் தான் நம்ம ஹீரோவும், நான் எப்போவுமே வருஷம் நியூ இயர் அன்னைக்கு இங்கேருந்து தான் இந்த பட்டாசு ஒர்க்கெல்லாம் பார்த்து என்னுடைய புது வருஷத்தை ஆரம்பிப்பேன், எப்போவுமே கொஞ்சம் லோன்லியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினோ ஐயோ இவன் கண்ணை பார்த்தா நம்ம அதுக்குள்ளே போயிடுவோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பிடிச்சி தள்ளிவிட்டு விலகிட்டு வந்து, சாரி பாஸ், நீங்கள் வருஷம் தனியாக பார்க்கணுங்கிற ட்ரெடிஷனை நான் இந்த வருஷம் பிரேக் பண்ணிட்டேன் போல, சாரி நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிட நம்ம ஹீரோ வாய்க்குள்ளே தனியாக முணங்கிட்டு இருக்கான். வருஷம் தான் தனியாக இல்லாமல் லோன்லினஸ் ஃபீல் பண்ணாமல் ஒரு ஹாப்பியாக வந்து ஒரு நியூ இயரை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினும் அங்கேருந்து ஓடி வந்துடுறாள். அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு கற்பனை எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு, ஹீரோக்கு ஒரு வேலை என்னை பிடிச்சிருக்கா, என்னை பர்சியூ பண்ணுறானா, அதுக்கு தான் வந்துட்டு நான் எங்கே போனாலும் என்னை ஃபாலோ பண்ணிட்டே வரானோ, என்னை இழுத்து கட்டியெல்லாம் வேற பிடிச்சானே, ஒரு எம்ப்ளாயி கிட்ட பேசுகிற மாதிரியே அவன் பேசலையே, அவன் டைலாகெல்லாம் வந்துட்டு ஏதோ பிரின்ஸ் மாதிரிலே இருக்குது, என்ன நடந்துட்டுருக்குன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மணங்கிட்டு இருக்கும் போது தான் அந்த பக்கமாக ஹீரோ கிட்டேருந்து மெசேஜ் வருது, தனியாக கிளம்பி போயிடாத அன்டயத்தில், சேஃப்டி தான் முக்கியம், நான் உன்னை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்து வேற அவன் ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் காரில் கிளம்புறா. பாஸ் ஏதாவது பேசுவான்னு சொல்லிட்டு அப்பப்போ அவன் பக்கம் திரும்பி பார்க்குறான், ஆனால் அவனும் சட்டையே செய்யலை. அவள் இறங்குற சமயத்தில் மட்டும் அவளை நிறுத்திட்டு அவளுக்குன்னு சொல்லிட்டு நியூ இயர் கிஃப்ட் ஒன்று கொடுக்குறான், நிறைய வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு. ஸோ அவள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க சமயத்திலே, இதை ஏற்றுக்கோ, இதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு அவள் வாட்டுக்கு இறக்கி விட்டுட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாஸ் கூட என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி ரீகால் பண்ணிட்டு இருக்கா. 2 கசனை மீட் பண்ணதுக்கப்புறமும் வந்துட்டு ஒரு மார்க்கமாகவே தனியாக சிரிச்சுக்கிட்டுலாம் இருந்துட்டு இருக்க, அப்போ தான் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நோண்டுறாங்க. அதுக்கப்புறம் அவளும் சொல்கிறதுக்காக ஆரம்பிக்க வரா, நான் என்னமோ நினைக்கிறேன் பாஸ் வந்து என்னை லவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு என்னை டேட் பண்ணுறதுக்காக என் பின்னாடியே அலையிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ன உடனே இவங்க 2 பேரும் பயங்கரமாக வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு என்ன மூளை குழம்பி போயிடுச்சா, ஓவராக வேலை பார்க்குறதையோ ஒரு நாளில் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்க, நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
பாஸ் எனக்கு தேவையில்லாமல் கிஃப்டெல்லாம் கொடுக்குறாரு, மற்ற எம்ப்ளாயிஸ் கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசவே இல்லை, அவர் சிடுமூஞ்சி மாதிரி இருப்பார், ரொம்ப கோல்டாக இருப்பார், ஆனால் என்கிட்ட மட்டும் நான் பேசாமலே வந்து பேசுகிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு அவாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டும் சாத்தியமே கிடையாது, லவ் பேன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததே உன் பாஸ் தான், இப்போ நீ பாஸையே வந்துட்டு உன் பின்னாடி சுற்றுறான்னு சொல்லிட்டு இருக்க, இந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் நீ வச்சுக்கிட்டு போயிட்டு அவர்கிட்ட மிதி வாங்கி ஆஃபீஸை விட்டு வெளில துரத்தி விட்டுற போறாரு அப்படின்ன உடனே அப்போ தான் அவளோட கசின் சொல்கிறா, ஏய் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான்டி சொன்னேன் ஒர்க்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, இப்போ என்ன பாஸை லவ் பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னோடனே, கரெக்ட் நான் என் கொள்கை மாறக்கூடாது, பாஸ் என்ன பண்ணாலும் சரி அவரோட அடகில் நான் மயங்க மாட்டேன், அவருக்கு பின்னாடி நான் போக மாட்டேன், நான் கண்டிப்பாக சாப்பிட்றதும் வேலை பார்க்குறதும் மட்டும் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறா. அதுக்கு பிறகு வீட்டுக்கு வரா. வந்ததுக்கப்புறமா திரும்ப பாஸ் கொடுத்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கா. இதில் என்ன எழுதியிருக்குன்னே புரியலையே, இது இங்கிலீஷ் மாதிரியும் தெரியல, இங்கிலீஷ் இல்லாத மாதிரியும் தெரியல, ஆனால் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணலாமா, பேசாமல் இது எக்ஸ்பயர் ஆகிற வரைக்கும் எங்கேயாவது ஒழிச்சு வச்சுட்டா, ஆனால் பாஸ் யூஸ் பண்ணியான்னு கேட்டால் என்ன பண்ணுறது, இது எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க பேரெல்லாம் பார்த்து ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டு அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே பாஸோட செக்ரட்டரியை பார்த்து, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நியூயார்க்காக கிஃப்ட் கொடுத்தாங்க, இதில் என்ன எழுதியிருக்குன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்ன உடனே, இது ஃப்ரெண்ட்ஸில் எழுதியிருக்குமா, இது வந்து ஒரு டாப்பான ஒரு பியூட்டி ப்ராடக்ட்ஸு, நான் யூஎஸில் இருக்கும் போது இதை வாங்கி யூஸ் பண்ணியிருந்திருக்கேன், ஸ்கின்னுக்கு செம எஃபெக்டிவாக இருக்கும், ஆனால் இது நம்ம கண்ட்ரியில் கிடைக்காது, யூஎஸில் தானே கிடைக்கும், உன் ஃப்ரெண்டு அங்கேருந்து வந்திருக்காங்களா அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நின்றுட்டுருக்கான். இதை கவனிக்காமல் நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி யூஸ் பண்ணணும்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது செக்ரட்டரி லைட்டாக வந்து கண்ணை காட்ட நம்ம ஹீரோயின் அப்படியே திரும்பி ஷாக் ஆகிடுறா. ஹீரோவும் செக்ரட்டரி எனக்காகவும் கம்பெனிக்காகவும் வேலை செய்யறதுக்காகத்தான் இங்கே இருக்காங்க, உனக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கோவமா அவகிட்ட சொல்லிட்டு என்னோட ரூமுக்கு லஞ்சுக்கு வா அப்படிங்கிறவங்க அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி செக்ரட்டரி கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேப்பரையும் பிடிங்கிட்டு போயிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினும் இவன் என்ன எப்போ பாரு இப்படியே நடந்துட்டு இருக்கான், லஞ்ச் கொடுக்குறான், ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறான், கூடவே வந்துட்டு ஃப்ரீயாக அட்வைஸு திட்டு எல்லாமும் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக உள்ளே போய் நிற்க, நம்ம ஹீரோவும் இதில் உனக்கு என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் எனக்கு அதில் எதுவுமே தெரியல பாஸ், இது இங்கிலீஷ் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதெல்லாம் ஃப்ரெஞ்சு, உனக்கு புரியலன்னா கூகுள் பண்ணுன்னு கூட தெரியாது, இங்கே வந்து செக்ரட்டரி கிட்ட அவங்க வேலைக்கு எடுத்து கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் எனக்கு புரியல, நான் அந்த அளவுக்கு யோசிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கப்புறம் பாஸும் அதில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் எப்படி யூஸ் பண்ணணும், எது வந்து ஃபஸ்ட்டு போடணும், எது செகண்டு போடணும்னு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி 5 பாட்டிலுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்ருக்க. நம்ம ஹீரோயினும் பொறுமையாக அதை பார்த்துட்ருக்கா. பேபேன்னு முடிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் சொன்னது புரிஞ்சுதான்னு உடனே சத்தியமாக இல்லை பாஸ் அப்படிங்கிறா. உடனே அவனும் உன்னைய வேலைக்கு எடுத்தது தான் இந்த கம்பெனியில் பண்ண பெரிய தப்பே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க மொழியிலே அவளுக்கு புரியுற மாதிரி எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு இருக்கும் போது இவ்வளோ அவனோட ஃபேஸ்க்கு க்ளோஸராக போயிட்டு இப்படி பார்த்தா ரொம்ப ஜென்டிலான பர்சன் மாதிரி தானே இருக்காருன்னு சொல்லி அவனை ரசிச்சுட்டு கையில் தான் அவனும் ஃபேஸை டக்குன்னு திருப்ப 2 பேரும் கிஸ் பண்ணுற பொசிஷனில் இருக்கிறத பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு ஓடிடுறா. அதுக்கு பிறகு பாஸோ இந்த பேப்பரில் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்கேன், மரியாதையாக அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றான். நம்ம ஹீரோயினும் இந்த பாஸ் என்ன இப்படி நடந்துட்டு இருக்காரு, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது போய் லஞ்ச் எடுத்து வை அப்படின்னு சொல்கிறான். சரி லஞ்ச் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பாஸ் சாப்பிட வந்ததுக்கப்புறம் அவ்வளோ அவருக்கு சொல்கிறா, பாஸ் நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன், நான் சிபிஐ எக்ஸாம் எழுத போகிறேன், அதனால லஞ்ச் அப்போ வந்து என்னை எக்ஸ்கியூஸ் பண்ணிடுறீங்களா, நான் லஞ்ச் டயத்தில் தான் படிக்க போகிறேன், எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய டைம் வேணும்ல, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் டயர்டாக இருப்பேன், தூங்கிடுவேன், அதனால இந்த டயத்தில் தான் என்னால் படிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் அதெல்லாம் நல்ல ஐடியா தான், ஆனால் உன்னோட ஆஃபீஸில் உன்னோட கேபினில் உட்காந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிறதுனால அந்த இடத்துல ரொம்ப நாய்ஸியாக இருக்கும்ல, அதனால் என்னோட ஆஃபீஸ்க்கே வந்துரு, தோ அந்த சோஃபாவில் உட்காந்து படி, உனக்கு தொலைந்துடவே இருக்காது அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினும் அடுத்த நாள் புலம்பிக்கிட்டே வந்துட்டுருக்கா. இந்த பாஸுக்கிட்ட எக்ஸாம் சாக்கா வச்சு தப்பிச்சிடலான்னு பார்த்தா இப்போ எக்ஸாம் சாக்கா வச்சு இவர் என்னை இன்னும் பக்கத்துலேயே இருக்க வைக்கிறாரு, என் நிலமை எங்கே தான் போதுன்னு தெரியல, எங்கே முடிய போகுதுன்னு தெரியல, இவர் வேறு என்ன அப்பப்போ செடியூஸ் பண்ணுறாரோன்னு வேறு எனக்கு தோணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பாஸோடைய தங்கச்சியோடைய புக் ஸ்டோரை கிராஸ் பண்ணும்போது அங்கே மீடியாக்காரங்களாம் நின்று ஒரு ஆளை பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆளை நம்ம டிவியில் பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த கூட்டத்தில் ஜாயின் அடிச்சுக்கிறா. அந்த ஆள் பார்த்தோன்னா வந்து ஒரு ஃபேமஸான டிவி ஹோஸ்ட்டு. ஸோ இப்போ அவர் மீடியாவில் ஒரு பேட்டி கொடுத்துட்ருக்காரு. அவர் ஒரு பொண்ணை விரும்புறதாகவும் அந்த பொண்ணை இவங்க எல்லாருக்கும் முன்னாடி ப்ரொப்போஸ் பண்ண போகிறதாகவும். ஸோ அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தோன்னா அந்த புக் ஸ்டோருடைய ஓனர் தான், நம்ம ஹீரோடைய தங்கச்சியோடைய ஃப்ரெண்டு. ஸோ இந்த பொண்ணு பேர் லீச்சா. இந்த லீச்சா தான் வந்துட்டு இப்போ ரொம்ப நாள் வந்து வேறு ஊரில் இருந்துட்டு இங்கே வரா. இவ வர்றதுக்காகத்தான் ஹீரோடைய தங்கச்சி வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காங்க இந்த புக் ஸ்டோரை பார்த்துக்கிட்டு. இப்போ இந்த டிவி ஹோஸ்ட் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாருக்கும் முன்னாடி வந்து ப்ரொப்போஸ் பண்ண நம்ம ஹீரோயினுக்கோ வந்துட்டு அப்படியே மனசு பாஸ் கிட்ட போகுது. பாஸ் நம்மளுக்கு இப்படி தான் ப்ரொப்போஸ் பண்ணுவாரா, நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிப்போம், நம்ம மனசு எப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்துட்டு இவங்களோட ப்ரொப்போசலை பார்த்து நான் இதுக்கு பாஸை வந்துட்டு யோசிக்கிறேன், நான் அதெல்லாம் யோசிக்கக்கூடாது, பாஸ் நான் வந்துட்டு எங்கேயோ கீழே கிடக்கிறேன், எங்கள் 2 பேருக்கு ஏணி வச்சாலும் எட்டாது அப்படின்னு அவள் தன்னைத்தானே திட்டிக்கிறா. அதுக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய அந்த லீச்சாவும் உங்களுக்கு தெரியாத மாதிரி அந்த ஆளுக்கு பக்கத்தில் குனிஞ்சு போய் பொறுமையாக வந்து விஸ்பர் பண்ணுறா, நான் வந்து இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை, தயவு செஞ்சு இப்படி பண்ணாத கிளம்புன்னு சொல்லிட்டு. உடனே அங்கே இருக்கவங்களாம் ரிஜெக்டடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கையில் அந்த ஆள் அவளோட கையை பிடிச்சி இழுத்து நிறுத்துறாரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய ஸ்டேட்டஸ் உனக்கு
உனக்கு தெரியும், என்னோட பாப்புலாரிட்டி தெரியும், அதனால் வந்து எல்லாருக்கும் முன்னாடி ரசிக்கப்படுத்தாத, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணும் ஸ்டேட்டஸ் பணம் எதுவுமே கல்யாணத்துக்கு வந்து தேவையில்லை, மனசு தான் முக்கியம், ஏன் மனசு ஏற்கனவே வந்துட்டு வேற ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு அந்த ஆளும் வந்து இதுக்கெல்லாம் நீ அப்புறம் வருத்தப்படுவ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு வேறு எதுவுமே தெரில, ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா அந்த கல்யாணத்தில் 2 பேரும் முழு மனசோட தான் வந்துட்டு ஈடுபாடு பட்டு உள்ளே நுழையணும். ஸோ அதுக்கு மீறி வந்துட்டு எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் வந்து என்னோட மேரேஜில் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட எல்லாருக்கும் அது ரிஜெக்ஷன் தெரிஞ்சிடுது. நம்ம ஹீரோயினும் அப்படியே திருத்தி முடிச்சுட்டு நின்றுட்டுருக்கா. இங்கே ஸ்டோருக்குள்ளே வந்ததுக்கப்புறமா ஹீரோவுடைய தங்கச்சியுமே நான் எல்லாத்தையும் ஜன்னல் வழியாக பார்த்தேன், ஆக்சுவலாக அங்கே ஏதோ மீடியோ வேறு எதுக்கோ கூடியிருக்காங்கன்னு நினச்சேன், நீ வந்ததுக்கப்புறம் தான் அது உனக்கான ப்ரொபோசல்னு எனக்கு தெரிஞ்சுது, அந்த ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்ல அந்த இடத்துல புக் ஸ்டோருக்காகன்னு சொல்லிட்டு அவரை ரீச் பண்ணியிருந்தேன் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து அவர் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்து புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணார். நல்ல மனுஷன்தான், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு பல தடவை சொல்லிட்டேன், ஆனால் அந்த ஆள் வந்து கேட்கறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அதுக்கு பிறகு இந்த விஷயத்தெல்லாம் மீடியாவில் பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த புக் ஸ்டோருக்கு அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக வரான். ஸோ அப்போ தான் இங்கே அந்த ஆளையும் வந்துட்டு ஹீரோ வர சொல்லியிருக்கான். அந்த டிவி ஹோஸ்ட் அங்கே வந்ததுக்கப்புறமா ஹீரோ வந்து அந்த ஆள்கிட்ட பேசுகிறான். ஆக்சுவலாக ஒருத்தரை வந்து நமக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா தனியாக ப்ரப்போஸ் பண்ணுறது தான் ஒரு டீசன்சி, அதை விட்டுட்டு உங்களுடைய ப்ரைவேட் மேட்டரை மற்றவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஓப்பன் பண்ணி அதை அந்த பொண்ணுக்கு மென்டல் ப்ரெஷரை கொடுத்து ஒரு பதில் எதிர்பார்க்கறது நல்லது கிடையாது, அது ஒரு வகையில் ஹராஸ்மெண்ட் தான், அதனால இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணாதீங்க, இவளுக்கு உங்களை பிடிக்கல அதனால விலகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, லீச்சாக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீ யார், அவள் ஒன்னத்தை விரும்புகிறாளா, அவள் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்குறான். அதுக்கு லீச்சா அமைதியாக இருந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோவும் அவள் என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், சொல்லப்போனால் என்னோட தங்கச்சி மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு அமைதியாகவே இருக்க, லீச்சா இதெல்லாம் உண்மையா, நீ எதுவும் சொல்லலையா அப்படின்ன உடனே, நான் என்ன சொல்லணும், அவன் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது, அதனால இனிமேல் பக்கத்துலேயே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஸோ ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு இன்னொரு வார்னிங் கொடுத்துட்டு அந்த லீச்சாவை எடுத்துகிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ட்ரிங்க் பண்ணுறதுக்காக வெளியில் வராங்க. அப்போ தான் ஹீரோவும் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறான், ஆமாம் அந்த ஆள் வந்துட்டு ஏதோ உனக்கு வேறு யாரோ பாய் ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி பேசிகிட்டு இருந்தான், நீ என்கிட்டையும் என் தங்கச்சிக்கிட்டையும் யாரையும் பற்றி சொல்லலையே, எப்போ கூட்டிகிட்டு வந்து அறிமுகப்படுத்தி வைக்க போகிற அப்படின்ன உடனே அவன், எனக்கு எத்தனை வயசு ஆகுது, நான் இந்த வயசில் டேட் பண்ணக்கூடாதா என்ன அப்படின்ன உடனே, நீ தாராளமாக டேட் பண்ணலாம், ஆள் யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். என்னுடைய டைப்புன்னு பார்த்தா அது ஒன்னைய மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும், என்ன மாதிரினா இந்த உலகத்திலேயே நான் ஒருத்தன் தான் இருப்பேன், ஸோ தயவு செஞ்சு எனக்காகலாம் வந்துட்டு காத்துட்ருக்காது, அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உன்னைய மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறானான்னு பார்ப்பேன், அப்படி இல்லைனா கண்டிப்பாக லைஃப் லாங் வந்து உன் கூடவே இருந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் சரி சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஆனால் உன் மனசில் யாரோ இருக்காங்கன்னு தெரியுது, ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறியா அப்படின்ன உடனே, அதெல்லாம் முடியாது, டைம் வரப்போ சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்க, ஏன்னா வந்துட்டு அந்த பர்சனுக்கே தெரியாது நான் அவனை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு, எங்கள் உண்மையை சொல்லி அவன் ரிஜெக்ட் பண்ணி எங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது நார்மலாக ஒரு கான்வர்சேஷன் கூட நடக்காமல் போயிடுமோன்னு எனக்கு ஒரு பயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இன்னும் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வரையில் கொஞ்சம் சிபிஏ எக்ஸாமுக்கான புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரா. ஆனால் நம்ம ஹீரோ அந்த புக்கெல்லாம் வாங்கி பார்த்துட்டு, எனக்கு அப்போவே தெரியும் நீ வந்து புக்கை கூட ஒழுங்காக செலக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, அதனால தான் என் செக்ரட்டரியை விட்டு தேவையான இம்பார்ட்டண்ட்டான புக்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், இனிமேல் அதெல்லாம் உட்காந்து படி அப்படிங்கிறா. நம்ம ஹீரோயினும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக எக்ஸாம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டேன், ஆனால் இப்போ இவன் டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு முணங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும், இப்போ உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு, கண்டிப்பாக அடுத்த வருஷம் நீ எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னோடனே, அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிறேன் நான் இவன்ட்டு சொல்லலையே, இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்துட்டு மனசுக்குள்ள டைலாக் பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் இனிமேல் சனிக்கிழமை நீங்கள் வந்து படி அப்படிங்கிறா. அவளும் வந்து சனிக்கிழமை ஒர்க் கிடையாது பாஸ் அப்படிங்கிறா. அது தெரிஞ்சுதான் நான் சொல்கிறேன், சனிக்கிழமை ஃபுல் டேவும் இனிமேல் இங்கே வந்து என் கூட உட்காந்து படி. அப்புறம் அவகிட்ட ரொம்ப க்ளோஸராக வந்துட்டு அப்படியே அவளை உத்து பார்த்துட்டு இருக்கான், என்ன பார்க்குறாரு இவர் அப்படின்னு சொல்லி அவ்வளோ மனசுக்குள்ள முணங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும், பரவாயில்லையே நான் கொடுத்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறப்போல ஃபேஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து அவாட்டுக்கு கிளம்ப, நம்ம ஹீரோயினும் இவர் என்ன படிங்கிறாரு, அதுக்கப்புறம் க்ளோஸாக வராரு, என்னை செடியூஸ் பண்ண பார்க்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவாட்டுக்கு வந்துட்டு மைண்டை அலப்பாய விட்டுட்டுருக்கா. கொஞ்ச நாள் இப்படியே ஓடிடுது பாஸோட டார்ச்சரில் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நாள் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரையிலேயே பாஸோடைய செக்ரட்டரி அங்கே ஓடி வரா. நம்ம எல்லாருமே சேர்ந்து டூர் போக போகிறோம் அப்படின்னு சொல்ல, என்ன டூரு என்னது இது அப்படின்னு உடனே, நீ ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், நீ புதுசாக சேர்ந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் தான் ஆகுது, இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை பாஸ் அவரோட சொந்த செலவில் டூருக்குன்னு சொல்லிட்டு கூட்டு போவார், எல்லாரும் வந்து ஒன்றா மிங்கிள் ஆகிறதுக்காக. ஸோ அதுக்காகத்தான் வந்துட்டு இந்த வருஷம் உங்கள் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்காரு, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வரணும்னே. நம்ம ஹீரோயினும் பாஸ் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம் அப்படின்னு அந்த செக்ரட்டரி சொன்னோன்னே, அப்படின்னா பாஸ் போகிறாருன்னா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணிவிட்டு, நான் வரல, நான் வந்துட்டு இல்லாமல் நீங்களாம் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதெல்லாம் நடக்காதே, இதுக்கு வந்துட்டு எல்லாரும் கம்பல்சரி வந்தாகணும், ஒரு பாண்டிங் ஆக்டிவிட்டிக்காக தானே போகிறோம், இது பாஸோடைய கண்டிஷன், அது மட்டும் இல்லாமல்
உனக்கு பாஸ் ஆல்ரெடி பேமெண்ட் எல்லாம் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு குண்டத்துக்கு போட நம்ம ஹீரோயினும் அட பாவீங்களா ஒரு சனிக்கிழமையாவது அந்த மனுஷனை பார்க்காம படிக்காம நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தேன் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே முழங்கிக்கிட்டே வீட்டுக்கு போகிறா. அதுக்கு பிறகு அவள் என்ன பண்ணுறான்னா அந்த பர்டிகுலர் டே வந்தது அன்னைக்கு நம்ம லேட்டாக போனால் விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் பொறுமையாக கிளம்பி ஆஃபீஸ்க்கு வரா. அங்கே யாரையுமே காணும்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டு பார்க்குறா. பார்த்துட்டு ஐயோ எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்களே, ஐயோ என்னை விட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ண போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே கத்தி வாட்டுக்கு நடிச்சிட்டு இருக்க இல்லை தான் அந்த செக்ரட்டரி திடீர்னு ஓடி வராங்க. வந்து நம்ம ஹீரோனை பிடிச்சி எடுத்துக்கிட்டு நீ 1 மணி நேரம் லேட்டு, அங்கே எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணுறாங்க, சீக்கிரம் வா அப்படின்னு. உடனே நீங்கள்லாம் இன்னும் போலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆகுறா. ஆமாம் எல்லாம் உனக்காக தான் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தரன்னு பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. தான் நம்ம ஹீரோயினும் அந்த செக்ரட்டரி கிட்ட கேட்குறா, ஆக்சுவலாக வந்து 7 மணிக்கு இல்லை பஸ்ஸு சொன்னீங்கன்னு. உடனே 7 மணிக்கு தான் இருந்துச்சு, பாஸ் வந்து ரொம்ப ஏர்லியாக இருக்குன்னு சொல்லி 8 மணியாக டைம் மாற்றிட்டாரு, நீ வந்து பஸ்ஸில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போக அங்கே பார்த்தா பஸ்ஸே ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஹீரோக்கு பக்கத்தில் மட்டும் சீட்டு காலியாக இருக்குது. இதெல்லாம் இவங்களே வேணும்னே பண்ணியிருக்க வேலை தான். இது தெரியாமல் நம்ம ஹீரோயினும் வேறு இடமே இல்லையடா பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரியை பார்த்து சிக்னல் கொடுக்க செக்ரட்டரியோ டைம் ஆகுதுமா வந்து உட்காரு, ஆல்ரெடி ஒன்றால் 1 மணி நேரம் லேட்டு பஸ் எடுக்கணும்ல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனும் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு பாஸ் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறா. பாஸ் ஒரு வார்த்தை கூட அவகிட்ட பேசல. ஸோ அவங்க எல்லாரும் வந்துட்டு லொக்கேஷனுக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோனும் பாஸை வந்து எப்படியாவது மன்னிக்க வைக்கணும் லேட்டாக வந்ததுக்குன்னு சொல்லிட்டு அவனோட பேக்கை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. கொடுங்க பாஸ் நான் தூக்கிட்டு வரேன், உங்களுக்கு ஏன் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விடவே மாட்டேங்கிறான். பிடிச்சி இழுத்து எப்படியோ பிடிங்கிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னொரு முறையில் நம்ம ஹீரோவுடைய தங்கச்சியும் அப்புறம் அந்த லீச்சாவும் வந்துட்டு இருக்காங்க. அந்த லீச்சாவோ அங்கே உங்கள் அண்ணன் கூட இருக்க பொண்ணு யார் அப்படின்னு உடனே நான் சொன்னேன்ல எனக்கு ஸ்பெஷலான ஒரு பர்சன் சொல்லிட்டு சென்ஷன் அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஸ்பெஷலானவன் நீ சொன்ன உடனே நான் ஏதோ மாடல் மாதிரி ஹீரோயின் மாதிரி அழகாக இருப்பான்னு பார்த்தேன், ரொம்ப சுமாராக தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீச்சா சொல்ல, அதுக்கு ஹீரோவுடைய தங்கச்சியும் ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் ஸ்பெஷலான பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ உடனே வந்துட்டு லீச்சாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் அந்த பொண்ணு நோட்டீஸ் பண்ணிட்டு என்ன பொறாமையாக இருக்கா எங்கள் அண்ணனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு லீச்சாவும் அங்கேருந்து கிளம்ப ஹீரோவும் கரெக்டாக அவனோட தங்கச்சியை பார்த்துட்டு நான் கூப்பிட்டுக்கிட்டே அவங்க பக்கத்தில் வர ஹீரோவோடைய தங்கச்சி லீச்சாவையும் ஹீரோயினையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. பிறகு ஹீரோவோட தங்கச்சியும் ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது எங்கள் அண்ணன் வந்து உங்ககிட்ட பேக்கை கொடுத்து தூக்கிட்டு வர சொன்னானு உடனே அவரெல்லாம் கொடுக்கல, நான் தான் வந்துட்டு இன்னைக்கு லேட்டாக வந்துட்டேன்னா அவர் கோவப்படுவார், சமாதானப்படுத்தணும்னு பேக்கை பிடிங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எங்கள் அண்ணனுக்கு அவனோட திங்ஸை யார் தொட்டாலும் சுத்தமாக பிடிக்காது, ஆனால் உன்னை தொட விட்டுருக்கானா நீ ஸ்பெஷல் தான் அப்படின்னு. உடனே ஐயோ இந்த விஷயம் எனக்கு தெரியாது, அப்போ நான் இன்னும் கொஞ்சம் அவரை கோவப்படுத்திட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் பயப்பட ஆரம்பிப்பேன். எங்கள் அண்ணன் உன்னை ரொம்ப மிரட்டுறானா, பயன்படுத்தி வச்சிருக்கானா, இரு நான் வரட்டும் சத்தம் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுடைய தங்கச்சி சொல்ல, ஐயோ அதெல்லாம் வேண்டாம், என் பாஸ் ரொம்ப நல்ல டைப் தான், என்னை திட்டலாம் மாட்டார், நான் தப்பு பண்ணாதான் திட்டுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அவன் நம்ம ஹீரோவும் தனியாக பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் லீச்சா நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறா, ஒரு ஃபன் அவுட்டிங்காக தான் என்னை இன்வைட் பண்ணியிருக்கேன்னு நினச்சேன், வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி என்னை அனலைஸ் பண்ணுறதுக்காக என்னோட ஒப்பீனியன் கேட்கறதுக்காக தான் வர சொல்லியிருக்க போல அப்படின்ன உடனே ஹீரோவும் அவள் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ஆகலை, நாங்கள் அஃபிஷியலாக இன்னும் டேட் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அந்த பொண்ணை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கேட்க, ஈஷாவோ பார்க்கறதுக்கும் சரி பேசுறதுக்கும் சரி ஜஸ்ட் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, அந்த ஜஸ்ட் ஓகேன்னு நீ சொல்கிறல்ல அதனால தான் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வயசு இல்லை ஸ்டேட்டஸு பணம் அது எதுவுமே மேட்ரு கிடையாது தெரியுமா, நம்ம மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே நம்மளுக்கு போதும், எனக்கு அவளை அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, மேரேஜுக்குன்னு வரப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டேட்டஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் தேவை தான், இருந்தாலும் அவள் ஜஸ்ட் ஓகேவா இருந்தாலே எனக்கு போதும், அவளுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன், ஸ்டேட்டஸு ஃபேமு எல்லாத்தையும் அவளுக்காக நான் சம்பாதிச்சு கொடுப்பேன், அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அவளை கேர் பண்ணிக்கிறதுக்காக, அவள் எப்பவும் போல என் பக்கத்தில் இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக சொல்லிட்டு இருக்க, லீச்சாக்கோ என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் இருந்துட்டுருக்கு. ஹீரோவை அப்படியே வாயடிச்சு போய் பார்த்துட்டு இருக்கா. எம்ப்ளாயிஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு நீச்சா என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் வந்து காம்படிஷன் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹீரோ வந்து ரொம்ப காம்படிட்டிவ், அவனுக்கு பெட்டு இந்த போட்டியெல்லாம் வந்துட்டா தான் தான் ஜெயிக்கணும்னு சொல்லி மற்றதை பற்றி எல்லாத்தையும் மறந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இப்போ நீச்சா கூட அவன் போட்டி போடும் போது வந்துட்டு எல்லாரையும் விட்டு ரொம்ப தூரம் வந்துடுறான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து 2 ரோடு பிரியுது. அந்த சமயத்தில் தான் ஹீரோயின் பின்னாடி வராலான்னு பார்த்துட்டு ஒரு குரலும் கொடுத்துட்டு அவன் வாட்டுக்கு கிளம்புறான், ஃபாலோ பண்ணிக்கிட்டே வான்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரா. 2 ரோடு பிரியுதுன்னு சொல்லிட்டு நின்று கன்ஃபியூஸ் ஆகுறா. முன்னாடி பார்க்குறா பின்னாடி பார்க்குறா, எங்கேயுமே மற்ற ஆளுங்களை காணும். அதனால அவளும் நம்மளா ஒரு ரூட் சூஸ் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு ஹீரோ போன ரூட் இல்லாமல் சரியாக தப்பான ரூட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு போயிட, அங்கே வந்துட்டு அவள் போகும்போது அவள் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய அவளோட மொபைலும் வந்து தெரியாமல் கீழே விழுந்துருது. இதையும் நம்ம ஹீரோயின் பார்க்காம அந்த ரோட்டில் அவள் வாட்டுக்கு போயிட்டே இருக்கா. ஹீரோ அங்கே தான் போயிருக்கான்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப நேரம் ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோவுடைய தங்கச்சி நம்ம சென்ஷனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் தேடுறதுக்காக ஆரம்பிக்கிறா. சென்ஷனை பார்த்தியான்னு கடைசியாக வந்து ஹீரோ கிட்டேயும் சொல்ல, ஹீரோவும் அவளை அப்போவே வந்திருப்பான்னு நினச்சேன், இங்கே இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினை தேடுறதுக்காக சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவங்க வந்த வழியிலேயே வந்துட்டு கிளம்புறாங்க. ஸோ எல்லாம் மாற்றி அவள் பேர் சொல்லி கத்திக்கிட்டே போயிட்டு கையில் நம்ம ஹீரோ தான் இந்த இடத்துல ரோடு பிரியிற இடத்துல மாறிப்பாளுன்னு சொல்லிட்டு தேடி வர
வரையில் அவளோட ஃபோனையும் கண்டுபிடிக்கிறான். உடனே அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது ஹீரோயின் அந்த ரோட்டில் தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ தேடி வந்து பார்க்கும்போது பார்த்தா அவள் கீழே விழுந்து கிடக்கிறா. இல்லை அவள் காலில் விழுந்ததுனால அவள் கால் வலியில் வந்து அலறி துடிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அவளோட வலி தாங்க முடியாமல் அவள் அழுகிறதையும் வந்து பார்க்க முடியாமல் வான அவனை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சைக்கிள் எல்லாம் அங்கேயே வீசி எரிஞ்சுக்கிட்டு அவளை முதுகில் தூக்கிக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த சமயத்தில் நான் ஒரு தடவை பண்ண தப்ப திரும்ப பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்னப்பா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு நம்ம ஹீரோன்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும் உன்னை ஏற்கனவே ஒரு தடவை சேடாகவும் அழுகிறதாகவும் வந்துட்டு தனியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இனிமேல் நான் வந்துட்டு உன்னை தனிமையில் அழுக விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது முன்னாடி ரூமர் அப்போ எல்லாரும் வந்து நம்ம ஹீரோயினை கிண்டல் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த சமயத்தில் தனியாக உட்காந்து அழுதுட்டு சாப்பிடாம மூடி வச்சுட்டு போவாள்ல, அந்த சீனை ரீகால் பண்ணிட்டு தான் இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கொண்டு வந்து சேர்க்கையில் டாக்டரும் வந்துட்டு பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஒரு 3 நாள்லேருந்து 5 நாள் இங்கே தங்கணும்னா தங்கலாம், இல்லைனா கூட்டிகிட்டு போயிடலாம், காலில் காசு போட்டதுனால போதும், ஆனால் நல்லா பெட் ரெஸ்ட்டில் இருக்க சொல்லுங்கள், காலில் வெயிட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிடுறான். அப்போ தான் பார்த்தோன்னா ஹீரோயினோட கசனும் ஃப்ரெண்டும் அலறி அடிச்சுட்டு அங்கே ஓடி வராங்க. ஹீரோயினும் உடனே வந்து அவங்க பதட்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு சின்ன காயம் தான் பயப்படாதீங்கன்னு உடனே அவன் ஃப்ரெண்டும் வந்துட்டு கேட்குறா, சின்ன காயத்துக்கு எதுக்கு விஐபி ரூமில் வந்து உன்னை அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நம்ம ஹீரோ நான் தான் பதட்டப்பட்டுட்டேன், நான் தான் ஃபோன் பண்ணேன், சாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்னோட கசனும் பயங்கரமாக கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறா. உங்கள் ஆஃபீஸில் எம்ப்ளாயிஸுக்கு சேஃப்டி எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்களா? ஒருத்தர் வந்து வெளியில் அவுட்டிங்க்கு வரலன்னு சொன்னால் கட்டாயப்படுத்தி வர வைக்கிறீங்க, ஆனால் அவங்களோட சேஃப்டிக்காகன்னு சொல்லிட்டு ஒரு கருமத்தையும் பண்ணாமல் இருந்துட்டுருக்கீங்க. இது சின்னதாக போச்சு, இல்லை இதுக்கு மேலே ஏதாவது அவளுக்கு பெருசாக இருந்தால் நீங்களாம் என்ன பதில் சொல்லியிருப்பீங்க? உங்கள் பாஸை தான் சொல்லணும், ஒன்றை சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் பாஸ்ன்னு தெரியாமல் கத்திக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் தான் சிக்னல் கொடுக்குறா, இவர் தான் என் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இவ சிக்னல் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட கசனும் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு அப்போவே திருன்னு முடிச்சுட்டு அப்படியே பேச்சு மாத்துறாங்க. என்னதான் நீங்கள் மாசாக இருந்தாலும் சரி, ஒரு எம்ப்ளாயை கம்பல் பண்ணி கூப்பிட்றீங்கன்னா அவளோட சேஃப்டிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல, அவளை தனியாக விட்டுட்டு எல்லாரும் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு அவட்ட கேட்டுகிட்டே இருக்க, ஹீரோயினோ சும்மா இரு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஸுக்கோ ஃப்ரெண்டுக்கு கசனுக்குன்னு மாற்றி மாற்றி வந்து இன்ட்ரோ கொடுத்து முடிக்கிறா. ஸோ அதுக்கு பிறகு நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியில் வரதுக்குள்ளே இந்த சைடு பார்த்தோன்னா கியூ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துட்டுருக்கான். இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு போன இடத்துலன்னு சொல்லி கேள்விப்பட்டு அங்கே தான் இருக்கக்கூடிய லீச்சாவை அவன் அப்போ தான் பார்க்குறான். நீ எப்போ ரிட்டன் வந்த அப்படின்னு சொல்லி லீச்சாவை கேட்க, அவளை வந்து கண்ணால் கலங்கி போயிட்டு என் மேலே தான் தப்பு, அந்த சென்ஷன் வந்துட்டு தெரியாமல் தான் அந்த ரோட்டில் போயிருக்கா, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்ல, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கியூ கேட்குறான். அதுக்கு அவளும் வந்து அழுதுகிட்டே வந்து சொல்லிட்டு இருக்கா. அதாவது ஹீரோ வந்துட்டு எவ்வளோ காம்படேட்டிவான பர்சன் எனக்கு தெரியும், அப்படி இருந்தும் அவன்கிட்ட போட்டி வச்சுக்கலாம் பெட்டு வச்சுக்கலாம்னு சொல்லி நான் தான் அவனை தூண்டி விட்டேன், அதனால தான் அவளை பார்க்காம என் கூட வந்து பெட்டுக்கு வந்துட்டான், அவள் தெரியாமல் இந்த மாதிரி போய் விழுந்துட்டா, அவளுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்க. கியூவும் எனக்கு ஆல்ரெடி கால் வந்துருச்சு, அவளுக்கு பெரிய அடியெல்லாம் கிடையாது, சின்ன காயம் தான், கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடுன்னு சொல்லிட்டாங்க, நீ எதுக்காகலாம் எழுதிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோவும் அங்கே வெளியில் வர, அப்போ கரெக்டாக வந்துட்டு இவ ஓடி போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் பெரிய காயமெல்லாம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் இது உன்னோட தப்பும் கிடையாது, என்னோட தப்பு தான், நான் தான் ரொம்ப அஜாக்கிரதையாக இருந்துட்டேன், அவன் மேலே நான் எப்போ ஒரு கண்ணு வச்சுட்டு இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறமா கியூவை திரும்பி பார்த்து அவனும் நாளைக்கு நம்ம 2 பேர் கொரியா போகணும் இல்லையா ஒரு ப்ராஜெக்ட் டீல் பண்ணுறதுக்காக, ஸோ அதை நம்ம போஸ்ட்பான் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, கியூவோ சத்தியமாக அது வேலைக்கே ஆகாது, ஆல்ரெடி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய டிமாண்ட் இருந்துட்டுருக்கு, நிறைய கம்பெனிஸில் அது கொட்டேஷன் வந்து ரெடியோடு நின்றுட்டுருக்காங்க, நாளைக்கு நம்ம போகும்போதே எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கம்பெனியும் வரதா இருக்காங்க, அதனால நம்ம நாளைக்கு போயே ஆகணும், இல்லைனா நிறைய லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்ல, தயக்கத்தை பார்க்கக்கூடிய லீச்சாவும் நீ ஒன்றும் கவலைப்படாத, செஞ்சு நான் நல்லா பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு ப்ராஜெக்டை நல்லபடியாக சைன் பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் அவளை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோனோட வீட்டுக்கு ஹீரோயின் டிஸ்சார்ஜ் ஆகி வரப்போவே வந்துடுறா. கூடவே வந்துட்டு ஹீரோயினுக்காக பர்சனலாக ஒரு நர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதாகவும் அந்த நர்ஸ் பார்த்துப்பாங்க, கூடவே வந்து இவ்வளோ நின்று பார்த்துக்கிறதாகவும் சொல்லிட்டு நான் இன்னைக்கு உன் கூடவே தங்குறேன்னு சொல்ல, ஹீரோயினும் அவளோட கசனும் சேர்ந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவளை அனுப்பி விட்டுறாங்க ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா ஹீரோ வந்துட்டு காலையிலே மெசேஜ் அனுப்புகிறான், நான் கொரியாவுக்கு போகிறேன், ஒழுங்காக அப்பாயின்மெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒழுங்காக டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாஸ் என்ன இப்படி லீவ் விட்டதுக்கப்புறமும் வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறாரு ஃபோன் போட்டு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா டெய்லி அந்த லீச்சா வந்து இவளை பார்த்துக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கா. ஆனால் அங்கே ஹீரோயினை பார்த்துக்கவும் செய்கிறா, கூடவே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஹீரோவும் அவளும் வந்துட்டு க்ளோஸாக சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய அவங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள்லாம் வந்து ஹீரோயின் மேலே திணிக்கிற மாதிரி திணிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் இவ எதுக்காக வந்துட்டு ஆகுனா ஹீரோட பேச்சு எடுத்து என்ன ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா, இவ ஏதோ வந்துட்டு சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு காஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில். டாக்டரும் வந்து இனிமேல் காசு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹீரோயினோட டிஸ்கஸ் பண்ணையில் அப்போ அந்த லீச்சாவும் இல்லை நான் வந்து ஏற்கனவே படிச்சிருக்கேன், எங்கேயாவது போனில் வந்து ஏதாவது சின்ன அடிப்பட்டாலும் 100 days ஆகுமா சரி பண்ணுறதுக்கு, அதனால திரும்ப காஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சரின்னு சொல்லிட்டு காஸ்ட்டை திரும்ப மாட்டி விட்டுடுறாரு. நம்ம ஹீரோயினும் என்னடா இது டாக்டரே வந்துட்டு பரவாயில்லன்னு சொல்கிறாரு, என்னால் காலு சொரிய கூட முடியல, இவன் என்னால் திரும்ப வந்துட்டு கட்டுப்போட சொல்கிறா, அப்போ 100 நாள்லாம் நான் 3 மாதம் இதே கட்டோட தான் அலையணுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கா. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு வர வழியில் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு எதுக்கு லேட்டாக போனேன், சொன்ன டயத்துக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவளும் முழிக்கிறா, இந்த லீச்சா தான் தகவல் கொடுத்துருப்பாளா இல்லை வேற யாராவது வந்து வேலைக்கு வச்சிருக்கானா என்னை கண்காணிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அந்த லீச்சாவும் நம்ம ஹீரோயின்
திருன்னு முழிக்கிறத பார்த்துட்டு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புகிறான். என்ன சொல்கிறான் இப்போ அப்படின்ன உடனே அதை விடுங்க, ஆமாம் நீங்களும் ஹீரோவும் டேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு இந்த லீச்சா கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் தலையை திருப்புறா, டிரைவரை பார்க்குறா. பிறகு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து அதெல்லாம் கிடையாது, நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி, அவ்வளோ க்ளோஸ் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் ஆனால் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு பாஸோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்கீங்க, நீங்கள் 2 பேர் பேராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. உடனே வந்துட்டு லீச்சாவும் நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுறா. இதோட வந்துட்டு இந்த பாட்டு முடியுது.